விடுவோம் என்று தீர்மானித்த போது ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்தது உண்மை. பட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர். அது அங்கே நின்று விடுவதில்லை. நான் இயேசுவுக்கு உரியவன் என்று சொல்லும் போது, நான் இயேசுவை பின் சொல்கிறவன் என்று சொல்லும் போது, நான் அவருடைய டிசைபிள் என்று சொல்லும் போது, நீ இதை செய்துதானாக வேண்டும். there is no other go. இப்ப கேளுங்க, இப்ப சொல்லுங்க. அப்ப தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னால் என்ன சொல்லிக் கொடுத்தார்? என்னிடத்தில் வந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவானது என்று இயேசு அழைத்தாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னபோது என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உன்னையே நீ வெறுத்து விட்டார். That's all. That's all. That is all. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சமீபத்தில் முதல்ல பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைங்களை இந்த ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உலகத்தையே பாத்திராத அந்த தேசிகளின் பிள்ளைகள், அப்பான்னு யாருன்னு தெரியாத பிள்ளைங்கள், அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர சொன்னோம். அவங்க ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி வந்து எங்களோட ஒரு நாள் தங்கி இருக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எங்க கேம்பஸ்ல இருக்க பிள்ளைங்க பாட்டு பாடி காட்டினாங்க. அவங்களுக்கு அன்பு செலுத்தினாங்க. எனக்கு ஒரு குட்டி மகள் இருக்கிறார், 4 வயசு. அவளை வச்சு என்னுடைய மனைவி பெரிய பெரிய பணியாரமா செய்து அவ கையால இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு போதிச்சோம். என் மகளுக்கு, என்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போதிக்கணும், மற்றவங்களுக்காக வாழணுங்கிறத நாங்க உணர்த்து வைக்கிறதுக்காக அந்த 4 வயசு பிள்ளைய கூப்பிட்டு அவளை எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல பெரிய பெரிய பண்டம் கொடுக்கறதுக்கு அவளை நாங்க உபயோகப்படுத்தோம். நாங்க கொடுக்கல. அந்த பிள்ளைங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து என் மகளை முத்துனதுல கண்ணை வீங்கிட்டு அவ்வளவு முத்தம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாய் போச்சு. நான் அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு இயேசுவை குறித்தும், இயேசுவின் அன்பை குறித்தும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குங்கிறது குறித்தும் அவங்க மொழியில, மழலை மொழியில நான் பேசினேன். 4 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். நீ இயேசுவை பின்னால போனேன்னா நீ எதையாவது மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அன்பை ஆதாரமாக கொண்டு 1 யோவான் 4வது அதிகாரத்தின் அடிப்படையில இயேசு நம்மை நேசித்த அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை காண்பித்து, நாமும் மற்றவரிடத்துல அன்பு செலுத்தும் போது அதை காண்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம அன்பு செலுத்துறது சரி என்று சொல்லி நான் அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து விட்டு நான் அவர்களை பார்த்து கேட்டேன், நீ அன்பா இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு சொல்லணும்னா என்ன செய்வ அப்படின்னு கேட்டேன். ஒரு நண்டு பையன் உடனே எந்திரிச்சான். நல்லா கவனிங்க, அவங்களுக்கு போடுறதுக்கு சட்டை நாங்க வாங்கி கொடுக்கிறோம், அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நாங்க வாங்கி கொடுக்கிறோம், அந்த பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் நாங்க வாங்கி கொடுக்கிறோம், படிப்பு நாங்க வாங்கி கொடுக்கிறோம். வெறும் ராத்திரி படுக்க மட்டும்தான் போறாங்க. அந்த பையன், குட்டி பையன் எந்திரிச்சான். குட்டி பையன் ஒரு 5.5 வயசு இல்லைன்னா 6 வயசு இருக்கும். எந்திரிச்சு, அங்கிள் அங்கிள் எனக்கு 2 ரொட்டி இருந்துன்னா 1 ரொட்டியை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் ஏசு என்ன நேசிக்கிறாருன்னு சொல்லுவேன்னு சொன்னானே பார்க்கணும். என்னுடைய இருதயம் எல்லாம் ஆனந்தத்தால் பொங்கி. இன்னொரு 9 வயது பிள்ளை எந்திரிச்சான். அவட்ட கேட்டேன், அவன் என்னமா நீ என்னமா செய்ய போற? அந்த பிள்ளை ஒரு நாள்ல அந்த அந்த பணியை நடத்துகிற சகோதரி இடத்துல ஓடி வந்து, என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்க ஆண்டி, என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு அழுதுச்சு. எதுக்குன்னு கேட்டா, கல்கத்தாவில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, என்னை எங்க அம்மா வித்துருவாங்க விபச்சாரத்துக்கு, என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளை இப்ப எந்திரிச்சு நிக்கிறான். எனக்கு இப்போ அவட்ட கேட்கணும்னு ஆசை. பாக்குறதுக்கு அழகா இருக்கிறா, 9 வயதானாலும் பாக்குறதுக்கு மூக்கு முழியுமா இருக்கிறா. அவ இப்ப எந்திரிச்சு நிக்கிறா. நான் அவட்ட கேட்டேன், நீ என்னமா செய்வேன்னா? எல்லாருக்கும் சொல்லுவேன், பாவம் செய்யாதிருப்பாயாக. எனக்கு அப்படியே இருதயம் எல்லாம், we are transforming a society by helping these children. இவங்களை வச்சே இவங்க சமுதாயத்தை மாற்றிவிடும் என்கிற நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிச்சுட்டு, இனி அப்பந்தான் நான் உண்மையா என் இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்றேன்னு அர்த்தம் அவ சொன்ன போது என் கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. என் சகோதரா, என் சகோதரியே, நீயும் நானும் நமக்காக வாழ்ந்து முடித்து விட்டு தாழ்மையை காண்பித்த இயேசுவை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நீயும் நானும்
எனக்காக 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 என் இன்பத்துக்காக என் பரவசத்துக்காக என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு ஆராதனைகளிலேயும் பரவசம் தானே மேலோங்கி நிற்கிறது. ஏனென்றால் we want to satisfy ourselves. இன்னைக்கு பாட்டு சரியாவே நடத்தல. இன்னைக்கு வெஸ்லி பிரதர் நல்லாவே பாடல. அன்னைக்கு பாடும்போது ஆவி அப்படியே உள்ள பூந்து வெளியே வந்துச்சு. இன்னைக்கு உள்ள இருக்கிற ஆவி எந்திரிக்கவே மாட்டேங்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? கவனிங்க ஐயா, கவனிங்க. ஆராதிக்க போனாலும் அதுல நான் தான் திருப்தி ஆகணுங்கிற ஒரு பொல்லாத எண்ணத்துக்குள்ள துதி நடத்துகிறவர்கள் நம்மை திணித்து விட்டார்கள். Come on, get back to the word. வசனத்துக்கு திரும்புங்கள், வசனத்துக்கு திரும்புங்கள். இயேசுவின் பின்னே நான் சென்றேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. If you follow Jesus, there is no other go. You have to deny yourself. If you live for yourself, if you live for your benefit, if you live for your profit, if you live for your future, if you ask for yourself, if you ask for more from God for yourself, then you are sinning against God. நான் சொல்ல வேண்டியது சொல்லுவேன். நான் திருப்திப்படுத்துறதுக்கு வர்றதில்லை. மனுஷனை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. என் கிறிஸ்து வாழ்ந்து காட்டினதெல்லாம் தனக்காக அல்ல, தனக்காக அல்ல, தனக்காக அல்ல. மோசே கண்மலையை பார்த்து பேசினால் அடித்து விட்டான். The leader, ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனையும் மோசையும் பார்த்து சொல்ற, என் நாமத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தல, என் நாமத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தாட்டாலும் ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணியை வர வச்சுவேன். ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பெயல்செபூலை கொண்டு பிசாசு துரத்துறான். உடனே ஆண்டவர் சொல்ல, என்னைய எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, மனுஷகுமாரனுக்கு விரோதமா செய்யற பாவம் மன்னிக்கப்படும். நான் மன்னிச்சிட்டேன். அவரை மட்டும் சொல்லிடாதீங்க, பரிசுத்தாவே சொல்லிடாதீங்க. நல்லா கவனிங்க, இயேசுனுடைய தாழ்மையை பாருங்க. என்னைய திட்டுங்க ஐயா, என்னைய திட்டுங்க ஐயா, என்னைய திட்டுங்க ஐயா, என்னை உபயோகப்படுத்துற ஆண்டவரை திட்டாதீங்க ஐயா. ஹல்லேலூயா. நீங்க இனி எவ்வளவு திட்டினாலும் மன்னிச்சிருவேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா திருச்சி என்னைக்கோ மாறி இருக்கும். Is it not true? Is it not true? Is it not true? அவர் ஜனங்களை நேசித்த நேசத்திற்கு காரணம் தன்னை மறந்ததினால். அதனால தானே பாடுகிறோம், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனத்தின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனத்தின் தாகம் தீர்த்தி, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. பாடலாமா? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இரண்டாவது, நீங்க இப்ப உடனே சொல்லுவீங்க, இது தேவகுமாரன் அவரால முடிஞ்சது, மனுஷனாலலாம் முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் மனுஷர்களையும் அதனால தான் பவுல் எழுதி வைத்திருக்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்கு இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல பவுல் அந்த அதிகாரத்துல தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். 17வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். Listen, here is a man who says, I will be joyful, happy. ஐயா, நான் சந்தோஷப்படுவேன், மகிழ்வேன். எப்போ? வார்க்கப்பட்டு போனாலும்.
அவர்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு,